லெபனான் பேஜர் வெடிப்பு உலக நாடுகளையே கதிகலங்க வைத்தது. பேஜர் வெடிப்பது போல் செல்போன் வெடித்தால் என்ன ஆகும் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் பேஜர் நிறுவனத்தின் உரிமையாளர் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் என்பது புது தகவல். யார் அவர் என விரிவாக பார்க்கலாம். லெபனானை அதிர வைத்த பேஜர் வெடிப்பு பின்னால் பல பெயர்கள் அடிபடுகின்றன. அதில் முக்கியமாக வலம் வரும் பெயர் ரின்சன் ஜோஸ். இவர் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர் என்பது முக்கிய தகவல். பேஜர் குண்டுவெடிப்பால் 12 பேர் உயிரிழப்பு, ஆயிரக்கணக்கானோர் படுகாயம். இந்த செய்தி லெபனானை எப்படி அச்சத்தில் உறைய வைத்ததோ அதேபோல உலக நாடுகளை சற்று பதற வைத்தது. பேஜர் வெடிக்குமா என பலர் ஆச்சரியமாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். இது தனி கதை. ஆனால் பேஜர் வெடிப்புக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்ற கேள்வி தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. பல்கேரியாவைச் சேர்ந்த நோட்டா குளோபல் லிமிடெட் நிறுவனம்தான் பேஜர்களை சப்ளை செய்ததாக கூறப்படுகிறது. இதன் நிறுவனர் ரின்சன் ஜோஸ். கேரளா வயநாட்டைச் சேர்ந்த ரின்சன் உயர்கல்வி பயில நார்வே சென்றுள்ளார். அதன் பின்பு மனைவியுடன் நார்வே நாட்டிலேயே நிரந்தரமாக குடிபெயர்ந்தார் ரின்சன். நார்வேயில் பல தொழில் செய்து வரும் நிலையில் சர்ச்சைக்குரிய நோட்டா குளோபல் நிறுவனத்தை 2022ஆம் ஆண்டு தோற்றுவித்துள்ளார். இப்போது ரின்சன் மற்றும் அவரது மனைவியை யாராலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. தற்போது லெபனான், நார்வே மற்றும் பல்கேரியா என 3 நாடுகளும் பேஜர் வெடிப்பு குறித்த விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளன. அதே சமயம் ஜோஸ் நேர்மையான மனிதர், எந்த தவறான செயல்களிலும் ஈடுபட வாய்ப்பு இல்லை. அவரை யாரோ வேண்டுமென்றே இதில் மாட்ட வைத்துள்ளனர் என கூறுகின்றனர் அவரது உறவினர்கள். அதே சமயம் ரின்சனோ அவரது நிறுவனமோ சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபடவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஜோஸ் தற்போது லண்டனில் உள்ள அவரது சகோதரர் வீட்டில் இருக்க வாய்ப்பு உள்ளதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. பல கேள்விகளுக்கு தற்போது பதிலளிக்க வேண்டிய ரின்சன் ஜோஸ் எங்கே என்ற கேள்வி தற்போது மேலோங்கி உள்ளது.